அனைவருக்கும் வணக்கம். கேரளா திரிசூரில் நந்திதா அப்படின்ற ஒரு 26 வயசு பெண்மணி இருக்காங்க. இவங்க வந்துட்டு சினிமாவிலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்துட்டு மாடலிங்கும் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வந்து மாடலிங்லாம் நிறையா பக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து மாடலிங் சான்ஸ் கிடைக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. திரிசூர்லேருந்து எர்ணாகுளம் போகக்கூடிய பஸ்ஸில் வந்துட்டு இவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இவங்க பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்துட்டு ஒரு சைடு வந்து 2 சீட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து 3 சீட் இருக்கும். இந்த 3 சீட் இருக்கக்கூடியதில் லாஸ்ட் ஓரத்தில், அதாவது அந்த ஜன்னல் ஓரத்தில் போய்ட்டு அவங்க வந்து உட்காடுறாங்க. அவங்க உட்காந்துருக்கக்கூடிய இடம் வந்துட்டு மகளிர் உட்காரக்கூடிய இடம் தான். இந்த இடத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும்போது அங்கமாலி அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்துட்டு ஏறுறாரு. பஸ்ஸில் ஏறின இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பெண்மணி ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம், அதாவது அந்த 3 பேர் உட்காரதுலேயே வந்துட்டு சென்டராக வந்து இடம் காலியாக இருக்குது. அடுத்து இந்த ஓரத்தில் வந்துட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. 2 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த 25 வயசு மதிக்கத்தக்க இந்த ஆண் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்டராக வந்து உட்கார்றாரு இவங்க 2 பேருக்கு நடுவில். இப்போ உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு பஸ் ட்ராவல் ஆகி போய்கிட்டே தான் இருக்குது. இந்த தூங்கிக்கிட்டு இருந்த இந்த நந்திதா வந்துட்டு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஆண் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப இடம் இல்லாதனால ரொம்ப குறுகி தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரமாக தள்ளி தான் உட்காந்துட்டு வந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த ஆணோட கால் வந்துட்டு இந்த நந்திதாவோட கால் மேலே போய் படுது. ஸோ இது வந்துட்டு கிட்ட உட்காந்துருக்கனால யதார்த்தமாக நடந்த ஒரு செயலாக இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் இன்னும் போக போக இவரோட கை என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த பொண்ணோட நந்திதாவோட தொடையை வந்து தடவ ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி தடவும் இந்த பெண்மணிக்கு வந்துட்டு கிளியராக புரிஞ்சு போச்சு, இவன் வந்து ஒரு தப்பான நபராக இருக்கான் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பொறுமையாக இருக்காங்க. திரும்ப தடவுனவன் அப்படியே வந்துட்டு இவங்களோட இடுப்பில் கையை வச்சு தடவ ஆரம்பிச்சிருக்கான். இப்போ இவங்க வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க. ஆனாலும் அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் ஒன்றால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப தடவிக்கிட்டே தான் இருக்கான் அவங்க பார்க்கும்போதும். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட மொபைல் எடுத்து வீடியோ ஆன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வீடியோ ஆன் பண்ணி ஃபேஸ்புக்கில் லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, ஒரு பேக் வந்து கையில் ஆக்சுவலாக கொண்டுட்டு வந்திருக்கான். அவனோட மடியில் வச்சு அவனோட ஆணுறுப்பை வந்துட்டு மறையிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டான். அந்த மாதிரி வச்சுட்டு பேண்ட்டோட ஜிப்பை ஓப்பன் பண்ணி இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு பார்க்கும்போதே கரெக்டாக வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணுறான். இந்த மாதிரி பண்ணவும் இந்த பொண்ணு வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் லைவ் போட்டுட்ருக்காங்க. இப்போ லைவ் போட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த பொண்ணு வந்துட்டு இவனை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. Can you stop doing that, please? Can you stop doing that? No, can you stop doing that? ആളുടെ സിബ് തുറന്നിട്ട് കുറേ നേരം ആള് ഇവിടുത്തെ കുറച്ച് പനിയിപ്പിക്കുന്നത്. Are you okay? Is everything okay with you? Is your zip open? It's not. It's not. It's not. Are you sure it's not? Are you sure? His zip was open. ഇത്ര നേരമായിട്ട് is the zip open? Is the zip open? Zip open ആണോ? കുറേ നേരമായിട്ട് he was zip open. I just want to know if his zip was open. Zip open ആണ്. His shit was outside. കംപ്ലൈന്റ് ഉണ്ട്. நீ எல்லாம் வந்து இதுக்கு தான் வரியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திட்டவும் வீடியோவும் எடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரியவும் உடனே அந்த இடத்த விட்டு வெளியில் எந்திரிச்சு வரான். எந்திரிச்சு வந்துட்டு நான்லாம் எதுவும் பண்ணல, எதுக்கு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசியிருக்கான். இப்போ கண்டக்டர் ஆக்சுவலாக வர்றாரு. அவரோட பேர் வந்து பிரதீப். அவர் வந்துட்டு என்னமா நடந்ததுன்னு கேட்கும்போது, இவன் வந்து இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறான், ஜிப்பு ஓப்பன் பண்ணி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அங்கே பாருங்கள் ஜிப்பு வந்து ஓப்பனில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஜிப்பு உண்மையிலே ஓப்பனில் தான் இருந்திருக்கு. அவன் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான், ரொம்ப பதட்டப்படுறான். இப்போ பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். இப்போ கண்டக்டர் பிரதீப் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பொண்ணை பார்த்து ஒரே கேள்வி தான், நீ வந்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நந்திதாவும் வந்துட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணும் சொல்லியிருக்காங்க. உடனே டிரைவர்கிட்ட வண்டி நிறுத்தோன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் கொடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வண்டி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்குது. ஆனால் சிட்டி ஏரியாவில் வரும்போது கொஞ்சம் டிராஃபிக்கில் இருக்கிறதுனால பஸ்ஸு வந்து ஸ்லோவாக போகுது. இந்த 25 வயசு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பஸ்ஸை விட்டு டக்குன்னு இறங்கி வெளில ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் கண்டக்டர் ஓடி போய் பிடிச்சிட்டாரு. பிடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் கிட்டத்தட்ட மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. திரும்ப கண்டக்டர்கிட்ட எஸ்கேப் ஆகி அந்த நபர் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு.
இப்போ இந்த நந்திதா வந்துட்டு நெடும்பாஞ்சேரி காவல் நிலையத்தில் வந்துட்டு இது சம்மந்தமாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நபரோட பேர் வந்து ஷவாத் அப்படின்ற ஒரு 27 வயசு நபர். இந்த ஷவாத் பார்த்திங்கன்னா கோழிக்கோடு பகுதியை சேர்ந்த நபர் தான். இவர்கிட்ட விசாரிக்கும் போது தான் ஆக்சுவலாக பல உண்மைகள் வெளில வருது. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்க, இந்த ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி தவறாக நடக்க கிடையாது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்கள்கிட்ட இந்த ஆள் இதே வேலையை தான் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷமாக இதே வந்துட்டு வேலையை தான் பார்த்துருக்கான். இந்த ஒரு ஆள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, ஆள் இல்லாத பஸ்ஸில் வந்துட்டு ஏறி உட்காருறது, பெண்கள்கிட்ட வந்துட்டு உட்கார வேண்டியது, பார்க்க வந்துட்டு ஆள் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம், டீசெண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெண்களும் நினச்சிக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி உட்காரும்போது பொண்ணுங்க மேலே கை வைக்கிறது, அவங்களோட தொடையை தடவுறது, இடுப்பை தடவுறதுன்னு சொல்லிட்டு பெண்கள் மேலே வந்துட்டு கை வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து அவங்க பார்க்கும்போதே வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். இப்போ பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்மளால் எதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வெளியில் சொன்னாலும் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பொண்ணுங்க யாருமே வந்து வெளியில் சொல்கிறதே இல்லை. அந்த இடத்த விட்டு நம்ம போனால் போதும்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறாங்க. இல்லை அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதோட அதை மறந்துடலான்னு சொல்லிட்டு வெளியில் கூட யாரும் சொல்கிற தயங்கிக்கிட்டு யாருக்கிட்டையுமே அவங்க சொல்கிறதில்ல. இது வந்துட்டு இவனுங்க வந்து சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு பல பெண்கள்கிட்ட பார்த்திங்கன்னா இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க. இப்போ இந்த கேஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த நந்திதா வந்துட்டு ஒரு வேளை வீடியோ எடுக்கலை, கண்டக்டர்கிட்ட இல்லை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டே பண்ணலை அப்படின்னாக்க, இவன் வந்துட்டு அங்கே வந்து தடவுனதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தடவிக்கிட்டு இவன் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு தான் இருந்தான். இந்த மாதிரி அடுத்த பொண்ணுங்கள்ட்ட இதே வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். அதனால் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இவன் வந்து அரெஸ்ட் ஆகலை அப்படின்னாக்க இந்த மாதிரி இன்னும் பல பொண்ணுங்களை வந்துட்டு நாசம் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருந்திருப்பான். ஸோ இது சார்பாக வந்துட்டு காவல்துறையை பார்த்தீங்கன்னா இந்த நந்திதா வந்து பாராட்டியிருக்காங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எர்ணாகுளம் கோர்ட்டில் வந்துட்டு ஆச்சரியப்படுத்தி ஜெயிலையும் போடுறாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இவனுக்கு வந்து பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஷவாத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது நைட் டயத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி வரும்போது இந்த ஷவாத் வந்துட்டு ஜெயிலில் இருந்து வெளில வராரு. அதாவது பெயில் வாங்கிட்டு வெளியில் வரவும் நைட் டயத்தில் வராரு. வரும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கிடைக்குது. அதாவது மாலையெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க. இந்த மாதிரி வரவேற்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னாக்க, ஆல் கேரளா மென்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு ஆண்கள் குழு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் செஞ்சது சரி அப்படின்ற மாதிரி வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த ஆண்கள் குழு சார்பாக ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எதுக்கு இவரை வந்து வரவேற்பெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விளக்கமும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, இவர் மேலே வந்து தவறு கிடையாது, அந்த பொண்ணு வந்துட்டு மார்க்கெட்டில் கிடையாது, அவங்க வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யா ஒரு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பெண்மணி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, நான் வந்து பொய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, நான் வீடியோவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏன் என்னன்னு கூட கேள்வியே கேட்கல. பஸ்ஸில் இருந்த கண்டக்டர் மட்டும்தான் கேள்வி கேட்டார், அதை வந்து தடுத்தார். அது மட்டும் இல்லாமல் டிரைவரும் கண்டக்டரும் தான் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்லேயும் வந்துட்டு இந்த நந்திதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேஸில் வந்துட்டு இந்த ஆண்கள் குழு பண்ணினது சரியாக தவறா அப்படிங்கிறத பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரியே ஒரு கேஸ் வந்து இப்போ சமீபமாக வந்து நடந்தது. இது வந்து 2023 நடந்தது. இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா, இதே கேரளாவில் ஒரு பெண்மணி வந்துட்டு ஒரு ஆண் வந்து தவறாக என்கிட்ட நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோவில் அவர் வந்து தவறாக நடந்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. இந்த சம்பவம் கூட வந்துட்டு அந்த நபருக்கு தெரியாதனால வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பல பக்கம் அது வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, உன் வீடியோ தான் பப்ளிஷ் ஆகிருக்கு, நீ வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து தவறாக நடந்திருக்கியான்னு சொல்லும்போது அவர் மன உளைச்சல் தாங்காமல் சூசைட் பண்ணி இறந்தும் போயிட்டார். அந்த பெண்மணியும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சில பேர் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே தவறு நடக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தைரியமாக வந்துட்டு மொபைலில் தாராளமாக வீடியோ எடுங்க, தைரியமாக தட்டி கேளுங்க, கம்ப்ளைண்ட்டும் கொடுங்க. அதே சமயத்தில் பொய்யா இந்த மாதிரி வந்துட்டு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். அதாவது இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த சம்பவத்தில் மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒருத்தர் வந்து தப்பு பண்ண மாதிரி வந்துட்டு காட்டி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தவறாகவும் பயன்படுத்த வேண்டாம் இந்த விஷயத்தை. இந்த கேஸில் இந்த நந்திதா பண்ணின செயலை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.